கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்செட்டி அருகே கொலை செய்யப்பட்ட சிறுவன் ரோஹித்தின் உடல் ஆம்புலன்ஸில் ஊருக்கு கொண்டுவரப்பட்டது. அப்போது கிராமத்தினர் கதறி அழுதனர். இது தொடர்பான முழு விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் சத்யமூர்த்தி. சத்யமூர்த்தி, வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்செட்டி அருகே வனப்பகுதியில் 13 வயது சிறுவனின் வாயில் பீர் ஊற்றி மயக்கமடைய செய்து 50 அடி பள்ளத்தில் வீசி கொலை செய்த சம்பவத்தில் குற்றவாளிகளை போலீசார் கைது செய்யப்பட்டதை அடுத்து உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்செட்டி அடுத்த மாவனட்டி பகுதியைச் சேர்ந்த மாதேவன் என்பவர் தனது காதலியுடன் தனிமையில் இருந்ததை அதே பகுதியைச் சேர்ந்த 13 வயது சிறுவனான ரோஹித் பார்த்ததால் அவரை கடத்திச் சென்று வாயில் பீர் ஊற்றி மயக்கமடைய செய்து வாய் மற்றும் மூக்கை மூடி கொலை செய்ததாக மாவனட்டி கிராமத்தைச் சேர்ந்த மாதேவன் மற்றும் அவரது காதலியான கல்லூரி மாணவி மற்றும் கர்நாடக மாநில எல்லையில் உள்ள உனிசனஹள்ளி பகுதியைச் சேர்ந்த மற்றொரு மாதேவன் ஆகியோர் கொலை செய்ததாக கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த நிலையில் கொலையாளிகளை உடனடியாக கைது செய்ய கோரி இறந்த சிறுவன் ரோஹித்தின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் என ஆயிரக்கணக்கானோர் ஒன்று திரண்டு நேற்று முழுவதும் அஞ்செட்டி பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் கொலையாளிகளை போலீசார் நேற்று இரவு கைது செய்தனர். இந்த நிலையில் இறந்த சிறுவனின் உடல் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இன்று பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு பெற்றோர்களிடம் ஒப்படைக்கப்பட்டதை அடுத்து சொந்த ஊரான அஞ்செட்டி அடுத்த மாவனட்டி பகுதியில் சிறுவனின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது. இதனால் அந்த பகுதியில் இறந்த சிறுவனின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் குவிந்துள்ளனர். இந்த சம்பவத்தால் அந்த கிராமமே சோகத்தில் மூழ்கியுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.